ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி கரண்ட் ஃபீல் அண்ட் சிச்சுவேஷன், உங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, உங்களோட லவ் பாண்டிங்கில் அல்லது திருமண வாழ்க்கையிலன்னு பார்க்கலாம். இது வந்து ஏஞ்சலோட பிளஸ்ஸிங்ஸில் எடுக்கிறோம், அவரோட கைடன்ஸில் எடுக்கலாம். இதில் 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா கோமேதக சக்ரா, பைல் நம்பர் 2 சோழி. ஓகேவா? இந்த ஃப்ரெண்ட்ஸ் கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகுங்க, ஒரு லைக் கொடுத்துட்டு. அது மட்டும் இல்லை, ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள் கமெண்ட்டில். இதில் வர பிளஸ்ஸிங்கை நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். பைல் 1 இந்த கோமேதக சக்ரா சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் சாம்வேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க, உங்களோட லவ் பாண்டிங் எப்படி போயிட்டுருக்கு, கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன். உங்களுக்கு பர்சனல் ப்ரிடிக்ஷன் வேணும், பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏஞ்சல் உங்களுக்கு இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போது உங்கள் நபர் வந்து உங்களோட கரண்ட் சுச்சுவேஷனில் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப வந்து உங்ககிட்ட நிறைய பாசம் காமிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, நிறைய அன்பு கொடுக்குற மாதிரி. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்கள சில பேருக்கு நிறைய மனதில் கேள்விகள் இருக்கலாம். அது என்னென்னா, நம்ம மனசு வந்து ஏன் ரிலாக்ஸாக இருக்க மாட்டேங்குது, இந்த ஒரு எமோஷ்னல் லாக்லேருந்து ஏன் வெளியே வர மாட்டேங்குது, அடிக்கடி அந்த சிந்தனையில் உங்களோட மனசு ஏன் அதுலேயே போகுது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். சில பேருக்கு பயம் இருக்கும், சில பேருக்கு வந்து அதை பற்றின ஒரு ஃபீல் வந்து நெகட்டிவான ஃபீலிங் அதில் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். இல்லைனா ஓவர் திங்க் பண்ணுவீங்க, அந்த சிச்சுவேஷனை நினச்சி ஓவராக திங்க் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து மலர் தீர்வில் உங்களுக்கு சரியான சொல்யூஷன் இருக்குது. இதுக்கான மலர் பார்த்திங்கன்னா, இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு ஆஸ்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர் தெரப்பி இருக்குது. அந்த ஃப்ளவர் தெரப்பி நம்ம கொடுக்கும் பொழுது அவங்களுக்குள்ள அந்த பயம், அந்த விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆகும். இது மாதிரி முக்கியமான அந்த மனம் சம்பந்தமான பிரச்சனைகள், ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களுக்கு இந்த மாதிரி ஹீலிங் சர்வீஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். உங்கள் இன்னரில் இருக்கிற விஷயங்களையும், இன்னரில் இருக்க அந்த எண்ண ஓட்டத்தின் அந்த அலைகள், அது எல்லாமே வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை நீங்கள் வந்து கரெக்டாக டியூன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மனம் கரெக்டான அந்த இதிலேருந்து வெளியில் வந்து உங்களுக்கு ரியாலிட்டிக்கு வந்துடுவீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பதிவு, முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அதே மாதிரி ஒருத்தர் வந்து இந்த மன அழுத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இந்த ஒரு ஃப்ளவர் வந்து சூட் ஆகாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ண ஓட்டத்தில் இருப்பீங்க. ஒரு சிலருக்கு ஓவர் திங்கிங்கில் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து ஒரு மன அழுத்தம் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து நெகட்டிவாக அந்த ஒரு விஷயங்களை பற்றி உங்களுக்கு வந்து வேறு மாதிரியான ஒரு கருத்து இருக்கும். அதனால் அந்த கோபதாபங்கள் வரலாம், பயம் இருக்கும். ஓகேவா? அதனால் ஒவ்வொருத்தருக்கும் அந்த என்ன மாதிரி எண்ணங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த காம்பினேஷன் கொடுக்கணும். இந்த மலர் தீர்வுகள் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரியான இந்த மன அழுத்தத்திலிருந்து படிப்படியாக நீங்கள் ரிலீஃப் ஆகிறத நீங்கள் உணரலாம். இதுக்காக நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஒரு கன்சல்டேஷன் வரும்பொழுது தான் ஒவ்வொருத்தருக்கான அந்த மன எண்ணங்கள் என்ன இருக்குது, என்ன ஓட்டங்கள், அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அந்த ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரியான காம்பினேஷன் ஃப்ளவர்ஸ் நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ அதனால் ஒரு கன்சல்டேஷன் நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. இது வந்து நீங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் கூட நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இவங்ககிட்ட எல்லாமே கிடைக்கும், எல்லாமே வந்து இவங்க வந்து டேக் கேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களோட நெருங்கி பழகின பிறகு, அவங்க உங்கள் லைஃப்குள்ளே பர்மனெண்ட்டாக வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த மாதிரி ஒரு பர்சன் கிடையாது. அவங்கக்கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அவங்க சொல்கிறது ஒன்று, ஆனால் செய்கிறது ஒன்று. அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஒரு அன்பு, பாசம், கருணையே இல்லாதவங்க மாதிரி ரொம்ப வந்து ஒரு ஹார்ஸான பர்சன், ஒரு கன்னிங்கான பர்சன் மாதிரி இருப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த நபர் அந்த மாதிரி தான். இந்த பர்சன் உங்களுக்கு லைஃப்பில் செகண்டாக அமைஞ்சிருக்கும். செகண்ட் மேரேஜ் அந்த மாதிரி, இல்லைனா செகண்ட் நபர், அதாவது லவ் லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்னா செகண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கும், இது செகண்டாக வந்திருக்கலாம்.
யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனாக தான் கொடுக்குறேன். சில பேருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும், இன்னும் டீப்பாக பார்த்து உங்களோட விஷயங்களை சால்வ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு கன்சல்டேஷன் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் வந்து எஸ்எம்எஸ் மாதிரி அனுப்பணும். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்கள் பர்சனோட நேம், டேட் ஆஃப் பர்த் கொடுத்து. இப்போது இந்த நபர் வந்து திரும்ப ரீஜாயின் பண்ணுவாங்களா? அதுதான் ஏஞ்சல் கிட்ட உங்களுக்கு கேள்வி. அப்படியே ரீஜாயின் பண்ணாலும் என்கிட்ட வந்து பிரியமா இருப்பாங்களா, என்னை வந்து நல்லா டேக் கேர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது. இதுதான் ரொம்ப நாளா யோசனையா இருக்கு உங்களுக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நீங்க நடுவில் தேர்ட் பார்ட்டி இருக்கிறாங்க, அதனால அவங்க உங்களை ஏமாத்திட்டு போயிருக்கலாம். அவங்க உங்க பிஸ்னஸ் இல்லைன்னா உங்க நபர் வேலை பார்க்குற இடத்துல அந்த மாதிரி மேபி இருக்கலாம். ஒரு சிலருக்கு ஃபேமிலி மெம்பர்ஸாக கூட இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் இருக்கிறவங்களா கூட இருப்பாங்க. ஆனால் அவங்க ஏமாத்திட்டாங்க. அந்த தேர்ட் பார்ட்டினால தான் இந்த மாதிரி ஒரு வழியை கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு வந்து பிஃபோர் ஒரு சிலருக்கு 1 இயர் ஆயிருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து 3 இயர்ஸ் அந்த மாதிரி ஆயிருக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து. ஸோ உங்கள் நபருக்கு வந்து சில அடிக்ஷன்ஸ் கூட இருக்கும். சில பேருக்கு வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்ஷன் அந்த மாதிரி தெரியுது. அதன் காரணமாக அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க வந்து அவங்கள ஈஸியாக வந்து அவங்க பக்கம் வந்து அட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது பைல் 1க்கு. ஸோ பைல் 1 சூஸ் பண்ணவங்க கரண்ட் சுச்சுவேஷன் இதுதான். உங்கள் நபரோட ரீயூனியன் இருக்கான்னு கேட்குறீங்க. நோ கான்டாக்டில் இருக்கீங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து பைல் 2க்கு பார்க்கலாம். பைல் 2 இந்த ப்ரௌன் கலர் சோலி சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரெடிக்ஷன். கரண்ட் சுச்சுவேஷன், உங்களோட லவ் லைஃப், மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கு? இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஏஞ்சலுக்கு ஒரு கமெண்ட்ல தேங்க் பண்ணுங்க. அவர் கொடுக்குற கைடன்ஸ், இந்த குட் எனர்ஜியை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு 44455 இந்த நம்பரை வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த நம்பர் நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்கனாலும் அந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. ஏஞ்சல் கொடுக்குற அந்த கைடன்ஸ், பிளஸிங்ஸ் என்ன வருதோ அதை பார்த்து. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க நீங்கள் நிறைய பேர் வந்து மெயில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக மெசேஜ் வந்திருக்கு. சில பேருக்கு உங்கள் நபர் திரும்ப ரிட்டர்ன் வருவாங்களா, நீங்களும் நோ கான்டாக்டில் இருக்க மாதிரி தெரியுது. ஒரு சிலர் நீங்கள் வந்து நியூ லைஃப்காக நீங்கள் கேட்குற மாதிரி தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப், அதாவது இப்போது நீங்கள் மேரேஜ் லைஃப்பில் இருந்தால் கூட அந்த லைஃப் வேண்டாம்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு நியூ பார்ட்னர் வரணும். சில ஃபீமேல் எனர்ஜி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அண்ட் அதே மாதிரி சில மெயில் எனர்ஜியும் அதே மாதிரி தான் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் நல்ல ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருக்கக்கூடிய நபராக தான் இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் உங்களோட ஏஜ் குரூப்பில் வந்து அபவ் 40, 50 கிராஸ் பண்ணியிருக்கும். ஒரு சிலர் 45 அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் அமையுமா? நிறைய ஏஞ்சல் நம்பர் பார்க்குறது, அப்புறம் ஒயிட் டவ் பார்ப்பீங்க. இந்த மாதிரியான சைன்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்க்குறதுல கடகம், விருச்சிகம், மீனம், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குது. உங்கள் லைஃப் பார்ட்னர் என்ன ராசியில் வருவாங்க ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் பார்ட்னர் ஒரு நல்ல ஒரு டிவைன் எனர்ஜியில் ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க. டிவைனோட கனெக்டிவான பர்சன் அவங்க வந்து ஒரு நல்ல பிரைட்டாக அவங்க கூட இருந்தாலே ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். அவங்க அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் இருப்பாங்க. ஒரு ப்ளசண்ட்டாக அவங்க கூட இருக்கும்போது நீங்கள் எல்லாமே கிடைச்ச மாதிரி அந்த மாதிரி ஒரு அமைதி கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா அவங்க டிவைனோட எனர்ஜியோட ரொம்ப பாசிட்டிவான பர்சன்.
நல்ல ஃப்ரீடம் இருக்கும் அவங்ககிட்ட. அவங்களும் ஃப்ரீடமாக இருக்கிற மாதிரி இது பார்த்துக்குவாங்க. மற்றவங்களையும் கூட இருக்கிறவங்களையும் அது மாதிரி டேக் கேர் பண்ணுவாங்க. அவங்க வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசியில் இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அவங்களோட அந்த இது இருக்கும். ஓகேவா? சைன் இருக்கும். நல்லா பிரைட்டாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட அவங்க ஃபேஸில் ஒரு பிரைட்னஸ் இருக்கும். அவங்க பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும், தைரியம் இருக்கும். ரொம்ப கலகலன்னு பேசுவாங்க. எப்படியும் அந்த மூடி டைப்பு, எப்பவும் பேசாமல் அப்படியே ரிசர்வ்டாக இருப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. அவங்கக்கிட்ட அவங்களோட இருக்கும்போது சுற்றி இருக்கிறவங்கள நல்லா டேக் கேர் பண்ணிக்குவாங்க. ரொம்ப அழகாக பேசி அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம். அவங்க கூட இருக்கும்போது ஒரு டஃப்னஸே இருக்காது. இவங்க இது நினச்சிக்குவாங்களோ, அதை நினச்சிக்குவாங்களோ, நம்ம இப்படி பேசலாம் அப்படிலாம் இல்லை. ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. எல்லா விதத்துலையும் உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாங்க. இப்படி ஒரு நேச்சரோட அவங்களோட குணாதிசயங்கள் இருக்கும். யார் யாருக்கு இந்த மாதிரி ஒரு நபரை நீங்கள் இப்படித்தான் எனக்கு ஒரு நபர் வேணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த எனர்ஜியை பண்ணுறதுக்கு 44455 இந்த ஏஞ்சல் நம்பரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி, நான் இந்த எனர்ஜியை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கிளைம் த பிளஸிங்ஸ் ஓகேவா அப்படின்னு போட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க. உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்ஸ் வேணும்னு கேட்குறீங்க. அந்த நபரை பற்றி சொல்லியிருக்கேன். சில பேர் வந்து ஒரு நியூ லைஃப் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிஜாண்டிக்காக ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. உங்ககிட்ட கொஞ்சம் வந்து ஒரு தெளிவில்லாத தன்மை இருக்கு. ஒரு சிலருக்கு கொஞ்சம் வந்து கோபதாபங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். சடனாக ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. ஒரு ஃபேமிலியை விட்டு மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஒரு சில ஃபீமேல் எனர்ஜி ஓகேவா? நீங்கள் வந்து இந்த ஃபேமிலிக்குள்ளே நான் மறுபடியும் போக மாட்டேன், எனக்கு ஒரு நியூ லைஃப் தான் வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் டிவைன் என்ன சொல்கிறாங்கன்னா, நடந்த விஷயங்களை கொஞ்சம் நீ வந்து ஏற்றுக்கோ. அது எல்லாமே ஒரு விஷயங்கள். இது உனக்கு ஒரு கற்பித்தல். அதாவது நீங்கள் ஒரு சில பாடம் கற்றுக்கணும். உங்களுக்கு ஒரு லெசன், ஒரு கர்மவினை இருக்குன்னா அதை வந்து டிவைன் கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணி செய்யும்பொழுது உங்களை அதுலேருந்து அந்த லேகிங்லேருந்து வெளியே கொண்டு வருவாங்க. ஆனால் சில பேர் உங்களோட அந்த மாயை அறியாமையில் இருக்கீங்க. ரொம்ப வாக்குவாதம் பண்ணுறது, வாய்க்கு வந்துடுறத அடிச்சு விட்றது, அந்த நேரத்தில் அந்த டைமில் வந்து சுச்சுவேஷனில் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வார்த்தைகளை விடுறது. ஸோ நான் நியூ லைஃப்க்கு போகிறேன், நான் இந்த லைஃபே வேண்டாம் சொல்லிட்டு ஒரு சிலர் மூவ் ஆன் பண்ணுறீங்க. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது சில ஃபீமேல் எனர்ஜிக்காக சொல்கிறாரு. சில பேருக்கு வந்து ரீயூனியன் பாசிபிளாக இருக்குது. சீக்கிரமே உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட பேச போகிறாங்க. ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்க. இன்னும் சில பேருக்கு வந்து இன்னும் இதில் டீட்டெயில்ஸ் நிறைய வேணும். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் பெரிய வீடியோவாக போகுது. அதனால் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சீக்கிரம் முடிக்கிறதுக்காக பார்க்குறேன். இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா ஒரு கன்சல்டேஷன் கூட நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ரீயூனியன் பாசிபிளா இல்லை நியூ லைஃப் போகிறது நல்லதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே எடுக்கிறது நல்லது. அந்த குட் பிளெஸிங்ஸ் அவர் கொடுக்குறாரு. உங்கள் நபரை பற்றின ஒரு தெளிவு கொடுத்துருக்குறாரு. உங்கள் நபரோட சுபாவங்கள் எப்படி இருக்கும், எப்படி அவங்க வந்து அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்லாம். அதனால அந்த இதையும் வந்து மெசேஜும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க அந்த எனர்ஜியை. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. This is Sumati, Reiki Master, Tarot Astrologer, Life Coach.